நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு உலகத்துல அதிகமான ஊழியக்காரங்கள் இருக்கிறார்கள், அதிகமான ஊழியங்கள் இருக்கிறது, அதிகமான பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய செய்தி இல்லை. இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் மற்றவர்களைப் போல வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சந்நிதியில் நின்று நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க. ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய செய்தி இல்லை. ஏன் இல்லைன்னா, எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா பிரசங்கிமார்களும் பண விஷயத்திலையும் பெண் விஷயத்திலையும் பதவி விஷயத்திலையும் விழுவதனால இன்னைக்கு கர்த்தருடைய செய்தி இல்லை. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக செல்வம் செழிப்போட ஊழியக்காரங்கள் இருக்காங்களோ அவங்க வாயிலிருந்து சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற பிரசங்கங்கள் வராது. யாரெல்லாம் ஏழ்மையில இருக்கிறாங்களோ வறுமை நிலையில இருக்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்து சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிற பிரசங்கங்கள் வரும். இதை நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு ஒரு ஒரு சாப கேடு என்னன்னா, மனுஷங்களுடைய நிலைமையை அறிஞ்சு நீ ஊழியக்காரங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுகிறானா, ஒரு மனுஷன் நோயினால கஷ்டப்படுகிறானா, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லி குணமளிக்கும் அற்புதம் அளிக்கும் சுகங்கள் சொல்லி ஒரு மீட்டிங்கை நடத்தி இன்னைக்கு அந்த அற்புதங்களை நடத்துகிற கூட்டங்களுக்கு வருகிற கூட்டத்தை விட அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக வருகிறது. நல்லா செக் பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் சுகமளிக்கும் ஆராதனைகள் நடக்குதோ, எங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிற ஆராதனைகள் நடக்கிறோ, எங்கெல்லாம் ஆசீர்வாத கூட்டங்கள் நடக்கிறோ, அங்கெல்லாம் ஜனங்கள் அதிகமாக செல்கிறாங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிற இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்திலையும் முழு இரவு ஜெபத்திலையும் இன்னைக்கு ஜனங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா நல்லா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு கொடுங்க. ஒரு மனுஷன் சுகம் பெற்று ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு சுகம் பெறாட்டாலும் பரவாயில்ல, அவன் பரலோக ராஜ்யத்துல போயிருவான். இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. யோவான் ஸ்நானனை எடுத்துக்கோங்க. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்ல யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லியிருக்காங்க. யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தை கூட செய்யல. ஆனா திரளான ஜனங்கள் அவரிடத்துல யோவான் ஸ்நானகன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருக்குள் விசுவாசமா இருந்தாங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகிட்ட செய்தி இருந்துச்சு. என்ன செய்தி? மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்திருக்கிறது, கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழிகளை செவ்வைப்படுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவர்கிட்ட செய்தி இருந்துச்சு. அதனால ஜனங்கள் வந்தாங்க. அவருக்குன்னு எந்த ஒரு ஸ்டேஜும் கிடையாது. யோர்தான் நதியில தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு. பரிசேயர்கள் சதுசேயர்கள் முதற்கொண்டு எல்லாரும் வந்தாங்க. இன்னைக்கு செய்தி இல்லை. அதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுகிறோம். நிறைய ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சிலவட்டை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பில்லி கிரஹாம் எடுத்துக்கோங்க. அவர் இதுவரைக்கும் பிணியாளிகளுக்காக ஒரு நாள் கூட ஜெபிச்சது கிடையாது. ஆனால் அநேக ஜனங்கள் பில்லி கிராம கூட்டத்துக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. கொல்கட்டால இருக்கிற அன்னை தெரசா அம்மையாரும் சரி, சிவகாசியில் இருக்கிற ராக்லேண்ட் ஊழியக்காரங்களும் சரி, டோனாவூர்ல இருக்கிற ஏமி கார்மைக்கல் அவர்களும் சரி, அவங்க பெரிய அற்புதம் செய்யல. ஆனா அவங்கள்ட்ட சொன்ன சத்திய மெசேஜை இன்னைக்கு வரைக்கும் தொனித்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உம்முடைய வருகைக்கும் கர்த்தருடைய கடைசி காலத்துக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி சீசர்கள் கேட்கும் பொழுது அதுல 3 இடத்துல கர்த்தர் நீங்கள் ஒருவராலும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், அநேக கள்ள திக்கதரிசிகள் எழுப்புவார்கள். அதனால கடைசி காலத்தில் இருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிற ஊழியத்துக்கு போங்க, அந்த மீட்டிங்குக்கு போங்க. உங்களுக்கு வேத அறிவு இருந்தால் மட்டுமே யாரு நல்ல உபதேசி யாரு கள்ள உபதேசிங்கிறதை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு வேத அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய அட்வைஸ், எல்லாவற்றை விட உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்தவித கூட்டத்துக்கு நீங்க போகவே தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய எல்லா வசனத்திற்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு. நீங்க எந்த ஒரு மீட்டிங்குக்கு போக தேவையில்லை. அதனால தயவு செய்து
யாராவது ஊழியக்காரர்கள் ஒரு மெசேஜை கொடுத்தாங்கன்னா வேத வசனத்தோடு கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த வேத வசனத்தோடு கம்பேர் பண்ணி அந்த சத்தியம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஊழியக்காரர்களை பின்பற்றி போய்விடாதீர்கள். இன்னைக்கு அநேக சாபம் என்னன்னா, ஊழியக்காரங்கிட்ட போய் தலையை நீட்டி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். எந்த ஊழியக்காரர்கள் நமக்கு மீடியேட்டர் தேவையே இல்லை. அதனால சத்தியத்தை சத்தியமா அறியுங்க, வேதத்தை தியானிங்க. தினந்தோறும் மினிமம் 1 மணி நேரமாவது வேதத்தை தியானித்து அந்த வசனத்தை இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்க. தினந்தோறும் அதிகாலையில் 1 மணி நேரமாக ஜெபிங்க. தினந்தோறும் துதிங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.